பைசன் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு நல்ல கான்செப்ட், நல்ல ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. அதை ரியல் லைஃப் ஸ்டோரி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னதுனா அதுக்கான மேக்கிங்க்கும் அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணணும். அந்த மாரி செல்வராஜ் சூப்பராக பண்ணியிருந்தாரு தான் நான் சொல்லுவேன். அதை விட அதை ஆக்ட் பண்ண துருவ் தி பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் சொல்லணும். எனக்கு இந்த படத்தில் அதான் நீ சொன்ன மாதிரி தான் துருவ், மாரி செல்வராஜ் எந்த அளவுக்கு தனியாக தெரிஞ்சாங்களோ அதை தாண்டி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண அந்த 2 கேரக்டர். லால் இல்லை அக்கா எல்லாமே அக்கா கேரக்டர் ஆகட்டும், அனு அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு துண்டாக தெரிஞ்சதுச்சா ரைட்டிங்காக வேறு லெவலில் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி லாலோட கேரக்டரும் அமீர் சார் அவங்களோட கேரக்டரும் கரெக்ட். 2 பேருமே அவங்களோட ஸ்டாண்டர்டில் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. பட் ஆனால் அது வெளியில் இருக்கிறது என்ன வேணாலும் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக வரும்போது நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா தி பெஸ்ட் ரைட்டிங் 2மே, அந்த கேரக்டரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த கேரக்டர் வந்த சீன் ஆகட்டும். லாலும் பார்த்தீங்கன்னா நீ என் கூட இருக்கிறது இனிமேல் இருக்க வேணாம், நீ தனியாக போயிரு, உனக்கு வேறு இடத்துல நான் சொல்லி விட்டுருக்கேன், என்ன என் கூட இருந்தால் நீ இதாகிடுவேன், ஆனால் வேறு இடத்துல உனக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா உன் கபடி டேலண்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவார். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் என்ன சொல்லுவார்னா, அவன் யாரையாச்சும் மேலே போனா என்ன, அவன் டேலண்ட் வச்சு தான் மேலே போயிருக்கான். ஸோ அவன் மேலே போனால் நீ உங்கள் ஊருக்காரன் மேலே போனால் எல்லாருமே இதான மாதிரி தானே, ஏன் இப்படி பண்ணுறாங்க. அதை ஒரு மாதிரி கோவமாக ஒரு ரைட்ஸ் எடுத்து பேசுவார். இந்த பொண்ணு அவன் வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பராக வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல எனக்கு லைட்டாக நம்ம அமீர் நம்ம யார் ராஜன்லாம் உள்ள வந்தார். ராஜனோட அத்தனை பேர் முன்னாடி பேசுவார் பத்தியா, டமா துண்டு அங்கிறதா கப்பல், அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்காக இருக்கும். ஸோ ரைட்டிங்காக யார் நம்ம மாரி செல்வராஜ் நல்லா பண்ணியிருந்தார், வச்சுட்டார். அதே மாதிரி துருவ் அவரோட ஆக்டிங்கும் பேசணும். 3வது படம் தான், ஆனால் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நீ சொன்ன மாதிரி. அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும், எவ்வளோ நான் அது மேக்கிங்காக ஒரு விஷயம் பார்த்தேன். நான் மேக்கிங்காக அவங்க சொல்கிற விஷயமும் என்னென்னா, நான் அதுக்காக கபடி கற்றுக்கிட்டேன் சில விஷயம் சொல்கிறாங்க. அதுக்காக எப்படி இப்போது துருவா கபடி கற்றுக்கிறது வேற, மாரி செல்வராஜ் எத்தனை வாட்டி கீழே விழணும், எத்தனை வாட்டி இது பண்ணணும், யாரை எங்க அடிக்கணும், எங்க படுதுன்னு பாருங்கடா அப்படின்ற விஷயத்துக்காக அவர் ஒரு எஃபெக்ட் போடுறாங்க. இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. மாரியோட இன்டர்வியூ நம்ம டூரிங் டாக்ஸ்ல ஏற்கனவே நம்ம பண்ணும்போது அவர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தார், இந்த மாதிரி ரிஹர்சல் பார்த்தோம், 4-5 வாட்டி ரிஹர்சல் பார்த்தோம், இவ்வளோ ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் துருவை நடிக்கவே வச்சேன். இத்தனைக்கும் துருவும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காருனாலும் மாரி செல்வராஜ் அதுக்கான எஃபெக்டை இன்னும் நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க.